மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான நீண்டகால சட்ட போராட்டத்திற்கு இப்போது ஒரு முக்கிய தீர்ப்பு கிடைத்துள்ளது. தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசிற்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் சில அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவுகள் என்ன? இந்த காணொலியில் பார்ப்போம். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் இங்குள்ள பிள்ளையார் கோவில் மண்டபத்தில் தீபம் ஏற்றப்படுவதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனால் மலை உச்சியில் உள்ள பழமையான கல்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். ராமரவிக்குமார் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த ரீட் மனுவில் திருப்பரங்குன்றம் மலை மீது தொன்று தொட்டு தீபம் ஏற்றப்பட்டு வந்த மோட்ச தீபக்கல் இடத்திலேயே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளாக அங்கு தீபம் ஏற்றப்பட்டு வந்ததற்கான வரலாற்று சான்றுகள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களை மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். வழக்கில் கோவில் நிர்வாகம், இந்து சமய அறநிலையத்துறை, சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா, வக்ஃப் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் தங்கள் வாதங்களை முன்வைத்தனர். மலையில் குறிப்பிட்ட இடத்தில் விளக்கு ஏற்றுவதற்கு நிறுவப்பட்ட வழக்கம் என எதுவும் இல்லை என மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறை வாதத்தின் போது தெரிவித்தன. தர்காவிற்கு அருகில் உள்ள கல்தூணில் விளக்கு ஏற்றுமாறு நீதிமன்றம் பிறப்பிக்கும் எந்த உத்தரவும் புதிய வழக்கத்தை உருவாக்கும் என வாதிட்ட கோவில் நிர்வாகம் இந்த தீர்ப்பு மத நல்லிணக்கத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என கூறியது. இந்த வழக்கில் அரசு தரப்பு மற்றும் அறநிலையத்துறை சார்பில் வைக்கப்பட்ட முக்கிய வாதங்கள், மலை மீது தீபம் ஏற்றப்படும் இடம் உண்மையில் ஒரு சர்வேக்கல் அல்லது எல்லைக்கல் என்றும் அது தீபம் ஏற்றுவதற்கான இடம் அல்ல என்று வாதிட்டது. உச்சி பிள்ளையார் கோவில் அமைந்துள்ள அந்த இடம் மீத்தார் கடன், அதாவது ஈமச் சடங்குகள் செய்யும் இடமாக இருப்பதால் அங்கு மங்கள நிகழ்வான தீபம் ஏற்றக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. மேலும் கருவறையில் உள்ள மூலவருக்கு நேர்மேலே இல்லாத இடத்தில் தீபம் ஏற்றுவது சைவ ஆகம விதிகளுக்கு எதிரானது என்றும் வாதிட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் சர்ச்சைக்குரிய கல்லை ஆய்வு செய்ததில் அது ஒரு சாதாரண எல்லைக்கல் அல்ல, அதில் எண்ணெய் ஊற்றுவதற்கான கிண்ண வடிவ அமைப்புடன் கூடிய விளக்கேற்றும் அம்சம் இருப்பதை நீதிமன்றம் உறுதி செய்தது. கருவறைக்கு நேர்மேலேதான் தீபம் இருக்க வேண்டும் என்ற ஆகம விதிகளுக்கு எதிராக தற்போதைய இடம் தவறானது என்பதை நிரூபிக்க வலுவான ஆதாரங்கள் அரசு தரப்பு சமர்ப்பிக்கவில்லை என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இப்பிரச்சனையால் இரு மதத்தினரிடையே மோதல் உருவாகும் என்ற அரசின் வாதத்தை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. இதனை கற்பனை பூதம் என்று வர்ணித்த நீதிபதிகள் சட்ட ஒழுங்கை பராமரிப்பது அரசின் கடமை என்றும் அதை காரணம் காட்டி வழிபாட்டு உரிமையை தடுக்க முடியாது என்றும் கூறினர். காலங்காலமாக தீபம் ஏற்றப்பட்ட இடத்தில் திடீரென சிக்கந்தர் தர்கா உரிமை கோருவது எப்படி என்ற கேள்வியையும் நீதிமன்றம் எழுப்பியது. நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன் மற்றும் கே. ராமகிருஷ்ணன் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவு செல்லும் என அதிரடி தீர்ப்பளித்துள்ளனர். முதலாவதாக, மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் திருப்பரங்குன்றம் தேவஸ்தானமே விளக்கேற்ற வேண்டும் என்றும், தீபம் ஏற்ற செல்லும் போது கோவில் குழுவுடன் பொதுமக்கள் யாரும் செல்ல அனுமதி கிடையாது என்றும், எத்தனை பேர் மலைக்கு செல்ல வேண்டும் என்பதை தொல்லியல் துறை மற்றும் காவல்துறையுடன் ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும். இந்த மொத்த நிகழ்வையும் மதுரை மாவட்ட ஆட்சியரே நேரடியாக மேற்பார்வையிட வேண்டும். மலை உச்சியில் உள்ள நினைவு சின்னங்களை பாதுகாக்க தொல்லியல் துறை தேவையான கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். மிக முக்கியமாக தனிநபர்களோ அரசியல் கட்சியினரோ அல்லது அமைப்புகளோ தீபம் ஏற்ற மலைக்கு செல்லக்கூடாது. கோவில் நிர்வாகம் மட்டுமே இதனை செய்ய வேண்டும். அரசியல் காரணங்களை கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்பட்டுள்ளது. அரசியல் நோக்கங்களை நிறைவேற்ற எந்த மாநில அரசும் இந்த அளவு தரம் தாழ்ந்து செயல்படக்கூடாது என்றும் கடும் கண்டனத்தை தெரிவித்தது. மேலும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பது தீபத்தூண் தான் என்பதையும், அரசு அரசியல் காரணங்களுக்காக இந்த விவகாரத்தில் செயல்பட்டுள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இனி வரும் ஒவ்வொரு கார்த்திகையிலும் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர் பேசுகையில் சுடுகாட்டில் தான் பிணங்களை எரியூட்ட வேண்டும், அதை விடுத்துவிட்டு வேறு இடத்தில் எரியூட்ட முடியாது என்று சர்ச்சைக்குரிய ஊமையை பயன்படுத்தி ஆகம விதிகள் மீறப்படுவதாக சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். பாஜக மற்றும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இந்த தீர்ப்பை ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கின்றன. பல ஆண்டுகளாக தடுக்கப்பட்ட ஒரு ஆன்மீக உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் தான் என்பதை நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது வரவேற்கத்தக்கது என பாஜக தரப்பில் கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தற்போது சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. ஒருபுறம் பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் வரலாற்று உரிமைகள், மறுபுறம் அரசின் ஆகம விதி வாதங்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு அக்கறைகள், இவை இரண்டுக்கும் இடையிலான சமநிலையை உச்சநீதிமன்றம் எப்படி கையாளப் போகிறது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.